இங்க நாம ஒரு முக்கியமான ஒருவரை குறித்து வாசிக்கிறோம். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். இங்கே நாம் யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த ராத்திரி வேளையிலே இன்றைக்கு நாம் இந்த யோசபாத்தை குறித்து தியானிப்பதும் படிப்பதும், இந்த செய்தி இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் அறிந்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் சித்தம் கொண்டார். இந்த யோசபாத்தினுடைய ராஜா வேதாகமத்துல ரொம்ப முக்கியமான ஒரு யூதாவின் ராஜாவா இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முழு இஸ்ரவேல் தேசமும் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டது. சாலமோனின் நாட்களில் நாம் அதை அறிந்தோம். ஒன்று இஸ்ரவேல் தேசம், இன்னொன்று யூதயா ராஜ்யம். வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம், 2 பிரிவாக இஸ்ரவேல் ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. அந்த வடக்கு ராஜ்யம் 10 கோத்திரங்கள் அடங்கினது. அதைத்தான் இஸ்ரவேல் தேசம் அப்படின்னு சொல்றோம். தெற்கு ராஜ்யம் 2 கோத்திரங்கள், யூதா ராஜ்யம். அப்ப தெற்கு தான் எருசலேம் இருக்கிறது. அவை யூதாவை அரசாண்ட ராஜாக்கள் யூதா ராஜாக்கள் என்று அழைக்கப்படுவாங்க. இஸ்ரவேலை அரசாண்டவர்கள் இஸ்ரவேலின் ராஜாக்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இந்த யூதாவை 2 கோத்திரங்கள் அடங்கின அந்த யூதாவை அரசாண்ட ராஜாக்களில் இந்த யோசபாத் 4வது ராஜாவாக இந்த யோசபாத் பொறுப்பெடுக்கிறார். இந்த யோசபாத் என்கிற அந்த வார்த்தைக்கு யெகோவா நியாயம் தீர்க்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஆண்டவர் என்கிற ஒரு அர்த்தத்தை உடைய ஒரு பெயர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அற்புதம் செய்கிறார் என்றெல்லாம் நமக்கு தெரியும். இதே நேரம் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். இந்த யோசபாத் ராஜாவுடைய தகப்பன் பேர் ஆசா ராஜா நம்ம வாசிக்கிறோம். ஆசா. இந்த யோசபாத்துடைய தாயின் பேர் அசுபாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோசபாத் யூதாவை அரசாண்டான். அவன் ராஜாவாயிர போது 35 வயதாயிருந்து 25 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சில்கின் குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயின் பேர் அசுபாள். அப்ப அவருடைய தாயின் பேர் அசுபாள், தகப்பன் பேர் ஆசா. இந்த யோசபாத் இவர் ராஜாவாகும் பொழுது 35 வயதுல இவர் ராஜாவாகிறார். ராஜ பொறுப்பெடுக்கிறார். அந்த யூதா ராஜ்யத்தை பொறுப்பெடுக்கிறார். எத்தனை வருஷம் அரசாண்டு இருக்கிறாராம்? 35 வயதுல ராஜாவாகி 25 ஆண்டு காலங்கள் அரசாட்சி பண்ணியிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஒரு சின்ன வயதிலே இவர் மரித்து போனார். இந்த யோசபாத்துடைய காரியங்கள் 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 19 20 இந்த 4 அதிகாரங்களிலும் இவருடைய வாழ்க்கை சரித்திரம், இவருடைய ஆட்சி பொறுப்பு, இவருடைய ராஜாங்கம், இவர் எப்படி அரசாட்சி பண்ணினார், இவருடைய குடும்ப காரியங்கள் சுருக்கமாக 4 அதிகாரங்கள் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய சரித்திரம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பாகவும் இருக்கிறது, சில பகுதி ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோசபாத் ஆட்சி பொறுப்புல வந்த உடனே இவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? இவர் யூதா ராஜ்யத்தை அரசாண்டவர். அந்த இஸ்ரவேல்ல ஆகாப் ராஜாவா இருக்கிறார். அந்த இஸ்ரவேலுக்கு எதிராக தன்னுடைய ராஜ்யத்தை பலப்படுத்தி கொண்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோசபாத் ஒரு நல்ல ஒரு மனுஷனாக ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப நல்ல ஒரு மனுஷனாய் வாழ்ந்திருக்கிறார். எப்படி வாழ்ந்திருக்கிறார்? அதே 17 அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. பத்திலா, கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்திருக்கிறார். தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய ஆண்டவருடைய கற்பனையின்படி நடந்த ஒரு மனுஷன். அதனால கர்த்தர் அவருடைய கையில ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிற்று. பத்திலா, கர்த்தர் கூட இருந்ததுனால ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார்.
எப்ப கர்த்தர் எப்படி கர்த்தர் கூட இருக்கிறார்? அந்த யோசபாத் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்திருக்கிறார். அதனால கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் தேசத்தை அவர் மூலமாய் ஆசீர்வதிக்கிறார். ஜனங்கள் எப்படி நடக்கிறாங்களோ இல்லையோ அது வேற விஷயம். ஜனத்தை பொறுப்படுத்தி நடத்துகிற ராஜா முக்கியமானவர். அந்த ராஜா எப்படி நடக்கிறாரோ அதை வைத்துதான் தேசம் அமைய போகுது. தேசத்தின் எதிர்காலமே ராஜாவுடைய வாழ்க்கையில தான் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராஜா கர்த்தருடைய கற்பனையின்படி நடந்ததுனால தேசத்துல ஒரு அமைதல், சமாதானம், ஒரு ஆசீர்வாதம் நிறைவா இருந்திருக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இவருடைய ஆட்சியில இன்னொரு அற்புதமான ஒரு காரியம் செய்திருக்கிறார். யாருமே செய்யாத ஒரு காரியத்தை, ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியத்தை இவர் செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? எந்த ராஜாக்களும் அப்படி பெருசா செஞ்ச மாதிரி தெரியல. ஆனா இவர் பண்ணியிருக்கிறார். வாசிக்கலாம் அதே அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். போதும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவருடைய ஆட்சியில ஒரு அற்புதமான காரியம் செய்திருக்கிறார். என்ன பண்ணிரு, இவர் ஆட்சி பொறுப்படுத்தி முதல் 2 வருஷம் என்ன பண்ணிருக்கிறார்னா, ஆண்டவருடைய வழியில நடந்திருக்கிறார். தேசத்தின் அந்த ராஜ்யத்தை, தன்னுடைய ராஜ்யத்தை பலப்படுத்தி இருக்கிறார். 2வது, விக்கிரக தேசத்தில் இருந்த விக்கிரக கோயில்களை எல்லாம் தகர்த்து இருக்கிறார். விக்கிரக சிலைகளை எல்லாம் உடைத்து இருக்கிறார். தேசத்தை ஒரு சுத்திகரிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் சில விக்கிரக வழிபாடோடு இருந்திருக்கிறாங்க. ஆண்டவரையும் தொழுது கொண்டிருக்கிறாங்க, விக்கிரகத்துக்கு பின்னாடி போயிருக்கிறாங்க. ஆனா இந்த ராஜா பொறுப்படுத்த உடனே தேசத்தில் பட்டணங்கள் இருக்கக்கூடிய விக்கிரக சிலைகளை எல்லாம் தகர்த்து தேசத்தை விட்டு விக்கிரகங்களை நீக்கி சுத்திகரித்திருக்கிறார். மட்டுமல்ல, கர்த்தருடைய பிரமாணத்தை வைத்து கொண்டு என்ன பண்ணிருக்கிறாராம், அவருடைய 3ஆம் வருஷம் இவர் ஆட்சி பொறுப்படுத்தி 3வது வருஷம் 35 வயசுல பொறுப்படுத்திருக்கிறார். 38வது வருஷம் என்ன நடந்திருக்குன்னா, யூதா ராஜ்யத்தினுடைய பட்டணங்களில் எல்லாம் மொத்தம் 16 பேர், அதுல 14 பேர் 14 மெம்பர்ஸ், 14 பேர் லேவியர்கள். லேவியர்களை தெரிந்து கொண்டு அவர்களை கண்காணிக்க 2 ஆசாரியர்கள். ஆகவே 14 2 16. இந்த 16 பேரை தெரிந்து கொண்டு யூதா ராஜ்யத்தினுடைய சகல பட்டணங்களிலும் போய் இந்த 16 பேரை அனுப்பி இவங்க தலைமையின் கீழே வேத பிரமாணத்தை, வேத புஸ்தகத்தை வைத்து, கர்த்தருடைய பிரமாணத்தை வைத்து ஜனங்களுக்கெல்லாம் போதிச்சு இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம் பாருங்க. என்ன நடந்திருக்குன்னா, இவர் மூலமாய் தேசம் எங்கிலும் ஒரு வசன எழுப்புதல் உண்டாயிருக்குது. கர்த்தருடைய வசன எழுப்புதலை தேசத்துல கொண்டு வந்திருக்கிறார். எல்லா பட்டணங்களிலும் ஜனங்களை சந்தித்து இந்த லேவியர்கள், ஆசாரியர்களை கொண்டு போய் ஜனங்களுக்கு ஸ்பெஷலா வேத பிரமாணத்தை எடுத்து போதிச்சிருக்கிறாங்க, உபதேசம் பண்ணிருக்கிறாங்க. உபதேச கூட்டங்கள், வசன ஆராய்ச்சி கூட்டங்கள் நடத்தி ஜனங்களை கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ள நடத்தி இருக்கிறார். ஆகவே ஒரு பெரிய வசன எழுப்புதல் இவருடைய காலத்துல உண்டாயிருக்கிறது. இது வேற யாருடைய காலத்துல இப்படி நடந்த மாதிரி தெரியல. இதனால ஆண்டவர் இவர் மேல ரொம்ப பிரியமா இருந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப முக்கியப்படுத்தி, கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தருடைய வார்த்தையை பட்டணம் பட்டணமா கொண்டு போய் ஜனங்களுக்கு போதிச்சிருக்கிறார். பாத்தீங்களா? அதுவே ஒரு பெரிய தேசத்தின் ஆசீர்வாதம். இதனால என்ன நடந்துச்சு? இப்படி எல்லாம் அவர் பண்ணினதுனால என்ன நடந்துச்சு? தேசத்துல யுத்தம் இல்லாம இருந்துச்சு. யாருமே யுத்தத்துக்கு வரல. இந்த யோசபாத்தை குறித்து சுற்றுப்புற தேசங்களுக்குள்ள பயம் உண்டாயிற்று. இந்த யோசபாத் பட்டணங்களை கட்டினார், சமாதானமா இருந்துச்சு, ஜனங்கள் சந்தோஷமாய் வாழ்ந்தாங்க, எல்லாம் செழிப்பா இருந்தது. எப்படி இந்த செழிப்பு வந்துச்சு? கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையையும் தேசத்துல தன் ஜனங்களுக்கு முக்கியப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொண்டு போதிச்சிருக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் பார்த்து, என் வார்த்தையை இவ்வளவு தூரம் நீ கனம் பண்றியன்னு சொல்லி கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதித்து, அந்த ஜனங்களை ஆசீர்வதித்து, அந்த தேசத்துல ஜனங்கள் செழிப்போடும் சமாதானத்தோடும் நிம்மதியோடும் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கிறாங்க யூதா ராஜ்யத்துல. அப்ப இது ஒரு பெரிய நமக்கு ஒரு பாடமா இருக்கு பாருங்க. இவர் மாத்திரமல்ல, நாமும் கூட
கர்த்தருடைய வார்த்தை நம்ம கையில ஆண்டவருடைய வசனம் வேத புஸ்தகம் இருக்கிறது. இந்த வார்த்தையை நம்ம முக்கியப்படுத்துவோமானால் முதல்ல உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், நிம்மதியா இருக்கும். வீட்டுல வருகிற வருமானம் கொஞ்சமா இருந்தா கூட அந்த வருமானம் திருப்தியா இருக்கும், வருமானம் ஆசீர்வாதமா இருக்கும். அது பிறகு உங்களை சுற்றியுள்ள இடங்கள்ல ஒரு அமைதல் உண்டாயிருக்கும், சமாதானம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை யார் முக்கியப்படுத்துகிறாங்களோ அவங்க நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதைத்தான் நம்ம இங்க அறிந்து கொள்ளுகிறோம் பாருங்க. அந்த ராஜ்ய அமைதியும் செழிப்பையும் அடைஞ்சிருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த தேசத்தின் மேல் அப்படி விசேஷமா இருந்திருக்கு. ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் எழுப்புது அந்த நாட்கள்ல உண்டாயிருக்குது. அந்த ராஜா யோசபாத் ராஜாவின் மூலமாக பட்டணம் பட்டணமாய் போய் ஜனங்களை போதிச்சிருக்கிறாங்க, உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில அதுதான் ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கிறது. கர்த்தர் ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் தம்முடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். ஆண்டவரே என்ன செய்கிறாராம்? அவருடைய வார்த்தையை முக்கியப்படுத்துகிறாராம், அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறாராம். அப்ப யார் அவருடைய வார்த்தையை கனம் பண்றாங்களோ அவங்கள அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அப்ப உயர்வு எப்படி வருகிறது பாருங்க. வெறும் ஜபம் மாத்திரம் பண்ணி கொண்டிருந்தால் மாத்திரம் பத்தாது, ஜபமும் பண்ண வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியப்படுத்த வேண்டும். அப்படி யார் பண்றாங்களோ அவங்களுடைய தொழிலோ வருமானமோ வீடோ குடும்பமோ ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தோடு இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு தேசமே இங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெரிய செழிப்புல ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், அவர் காரியம் எல்லாம் அனுகூலமா இருந்திருக்கு, எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு, சக்சஸா இருந்திருக்குது, சமாதானமா இருக்குது, சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. இதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை ஒரு தேசத்தையே மாற்றுகிறது. ஒரு தேசத்தின் மோசமான நிலைமையை மாற்றி ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிறது. அவருடைய வார்த்தையின் மூலமாகத்தான் மாற்றம் வரும், எழுப்புதல் வரும். அவருடைய வார்த்தை இல்லாம ஒண்ணுமே இல்லை. அவருடைய வார்த்தையை கவனிக்காம வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா தேசம் இருளா மாறி விடுகிறது. தேசத்துல பஞ்சம், கொள்ளை நோய், வியாதி, தொற்று வியாதிகள், ஜனங்கள் நிம்மதி இல்லாம சமாதானம் இல்லாம இருக்கிறாங்கன்னா அங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். இதுல இருந்து நம்ம ரொம்ப தெளிவா அறிந்து கொள்கிறோம். ஒரு வீடும் அப்படிதான், ஒரு குடும்பமும் அப்படிதான், ஒவ்வொரு விசுவாசிகளும் அப்படிதான், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அப்படிதான். விக்கிரகங்களை தகர்த்து எல்லாம் வெளி பண்ணியிருக்கிற ஒரு சுத்திகரிப்புல கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ரிவைவல், வசன எழுப்புதல் தேசம் எங்கிலும் வந்திருக்குது. ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம். இன்றைக்கு சபைகள்ல இது தேவை. சபைகள்ல அதாவது அந்த சுகமளிக்கிற கூட்டம் வைக்கிறாங்க, நல்ல காரியம்தான். ஆனா என்ன தெரியுமா, வேத வசன உபதேச கூட்டங்கள் இன்றைக்கு சபைகள்ல வைக்கப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். உபதேசம், வேத வியாக்கியானம், வேத வெளிப்பாடு, வேத சத்தியத்தை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். அங்கத்தான் தேவனுடைய வார்த்தை மகிமை அடையும். அந்த சபையில கர்த்தர் மகிமை அடைகிறார். சபை ஆசீர்வதிக்கப்படும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவை ஜபமும் தேவை, வேத வசனமும் தேவை. வேத வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் வார்த்தையை முக்கியப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். சரி, கடந்து போகட்டும். இவருடைய ஜீவியத்துல இது ஒரு நல்ல காரியம், இது ஒரு நன்மையான காரியம்.